பால்டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்காரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால்டாயிலே பாத்துக்கிட்டு இருக்காரு, குறி பால்டாயிலே இருக்கு அவருக்கு. தோல்வியை பார்க்கறது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த அடிமை கூட்டத்துக்கும். அதனால இன்னைக்கு நம்மளோட தலைவர் திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த நானே மறந்தாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. முத்தப்பேத்தி விட்டு போயிரு. அவர் என்ன திட்டி பயங்கரமா திட்டுறாரு. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி இன்னும் என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்ப சமீபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, பால்டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்காரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால்டாயிலே பாத்துக்கிட்டு இருக்காரு, குறி பால்டாயிலே இருக்கு அவருக்கு. தலைவரை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. தோல்வியை பார்க்கறது எப்படி எல்லாம் பேசுவாங்க, பதற்றுவாங்கல்ல, அது மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த அடிமை கூட்டத்துக்கும். அதனால இன்னைக்கு நம்மளோட தலைவர் திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு மோதி பார்க்கக்கூடிய தேர்தல். இந்த